வணக்கம். உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்தியாவுடைய அடிப்படை கொள்கையான வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது சதஞ்சு போச்சு. ஒவ்வொருத்தருக்கும் தான் விருப்பப்படி வாழ்வதற்கும் தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் உரிமை இருக்கு. இதற்கெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் விதமாக சமீபத்தில் தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள் அச்சத்துடன் வாழ்றாங்க. இது போன்ற விஷயங்களை பண்பாட்டு நாகரிகத்தில் இருக்கக்கூடிய அந்த பன்முகத்தன்மையை கட்டி காக்கிறதுல அரசு தன்னுடைய கடமையை சரிவர செய்யல, அந்த கடமையிலிருந்து தவறிடுச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் சொல்லி எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதுகளை திரும்ப கொடுக்குறாங்க. விருதுகள் அப்படிங்கிறது அங்கீகாரத்துக்கு மட்டுமல்ல, எழுத்தாளர்களை ஊக்குவிக்க, புதிய படைப்புகளை உருவாக்குவதற்காக, எழுத்தாளர்கள் உருவாக்கக்கூடிய அந்த படைப்புகள் மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிறது. இது மாதிரி விருதுகளை திரும்ப கொடுத்தால் அந்த விருதுகள், அந்த படைப்புகள் மீதான நம்பிக்கையை, விருதுகள் மீதான நம்பிக்கையை அது சதைச்சிடும் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் இன்னொரு புறத்துல இருக்கிறது. அரசு மீதான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு விருதுகளை திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா இல்லையா அப்படிங்கிறத பத்தி விவாதிக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் வந்திருக்காங்க. திரு RP அமுதன், ஆவணப்பட இயக்குனர். திரு இமயம், எழுத்தாளர். திரு மேலாண்மை பொன்னுச்சாமி, எழுத்தாளர். திரு அபிலாஷ், எழுத்தாளர். விருந்தினர்கள், பங்கேற்பாளர்களை வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்கலாம். சமீப காலமாக எழுத்தாளர்கள் கொல்லப்படுறாங்க. சிறுபான்மை மக்கள், தலித் மக்கள், அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது. அச்சத்துடன் அவர்கள் வாழ்வதற்கான ஒரு சூழல் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இதெல்லாம் இந்த குற்றச்சாட்டெல்லாம் சொல்லி எழுத்தாளர்கள் தங்களுடைய விருதுகளை திரும்ப கொடுக்குறாங்க. சமூக அவலங்களை சுட்டிக்காட்டி இது மாதிரியான எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு எழுத்தாளர்கள் விருதை திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது சரியான அணுகுமுறையா இல்லையா? ஒரு முற்போக்கான எழுத்தாளர், ஒரு படைப்பாளி எந்த கருத்தையும் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது. இந்த இந்தியாவில் எதை வேண்டுமானாலும் கருத்தாக சொல்லலாம். நீ இதை பற்றி சொல்லக்கூடாது என்பதற்கு ஒரு அமைப்பு இப்போ புதுசாக தோன்றிருக்கிறாங்க. அதுதான் சங் பரிவார் அமைப்பு. தொடர்ந்து இப்போ பிஜேபி ஆட்சியில் நடந்திருக்கிறது இதுதான் நடந்திருக்குது. கல்புர்கி என்ன சொன்னார்? மூட நம்பிக்கை எதிராக எழுதினார், வேற ஒன்றும் இல்லை. அவர் சொன்னார், நான் இந்துக்களுக்கு எதிரானவர் அல்ல, மூட நம்பிக்கைக்கு எதிரானவன் அப்படின்னு தான் சொன்னார். அவரை சுட்டுக் கொள்றாங்க. இந்த சிறுபான்மையினருக்கெல்லாம் பாதிப்பு வரும்போது அவர்களுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுறதுக்கு, அவர்களுடைய கவலைகளை வெளிப்படுத்துறதுக்கு அந்த தலித் அமைப்புகள் இருக்குது, அந்த சிறுபான்மை அமைப்புகள் இருக்குது. எழுத்தாளர்களுக்கு எந்த அமைப்பு இருக்குது? ஒரு அமைப்பு இல்லை, நாதியற்றவனாக இருக்கான். அப்படிங்கும்போது எழுத்தாளன் ஒருவன் கொல்லப்படுகின்றான் அப்படின்ற போது அப்போ அவன் எதிர்ப்பை எப்படி காட்டுறதுங்கிறது தெரியலை. அவன் வீதிக்கு போராட முடியாது. அவன் எழுத்து மூலமாக தான் போராட முடியும். எழுத்துங்கிறது ஒரு சில பேர் தான் படிக்கிறாங்க, மக்களுக்கு பூரா தெரிய போகிறதில்ல. அவன் அந்த எழுத்துக்கு கிடைத்த அந்த விருதை திருப்பி கொடுக்கும்போது தான் இன்றைக்கி நம்மளாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அவன் விருதை கொடுக்காம எதிர்ப்பை மாத்திரம் காட்டிட்டு ஒரு பேப்பரில் பேட்டியை மாத்திரம் கொடுத்துட்டு போயிருந்தான் அப்படின்னா இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம். இப்போ விருதை திருப்பி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் ஒரு தூங்கிட்டே இருக்கான். 12 நாள் பொறுத்து தான் பிரதமரே வாய் திறந்தார். ஒரு தலித் சிறுமி கூட 2 பேர் கொளுத்திட்டாங்க. இந்துத்துவ அமைப்புகள், சங் பரிவார அமைப்புகள் இங்கே பெருமாள் முருகன் எழுதிய, மாதுபாகன் எழுதிய பெருமாள் முருகனை அட்டாக் பண்ணாங்க. தொடர்ந்து தபோல்கர், கல்புர்கி, கோவிந்த் பன்சாரி போன்றவர்கள் சாகடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி தாங்கிக்க முடியும்? எழுத்தாளர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இதை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் கண்டன குரல் கொடுத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐயா மேலாண்மை போன்றவர்களெல்லாம் கண்டன குரல் ஒரு சேர எழுப்பியிருக்கிறார்கள். இது சரியானது. இதற்கு பிறகுதான் சாகித்ய அகாடமியை கூட செயற்குழுவை கூட்டி கண்டன குரல், ஏனென்றால் தன்னித்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, அது தன்னாட்சி பெற்ற அமைப்பை கூட கண்டிக்கவில்லை என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது. அப்படி கண்டிக்காத போது அவர்கள் திருப்பி அனுப்புகிறார்கள். முதலில் நேரு குடும்பத்தை சார்ந்தவர் நயன்தாரா சேகர் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அனுப்பாதவர்கள் மீது குற்றம் அல்ல, நாம் அனுப்பவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டு இருந்தாலும் கண்டன குரலை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி கண்டித்து இருக்கிறார்கள். அவங்க என்ன அவங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க? சாகித்ய அகாடமி எங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்கு, நாங்கள் எங்கள் சுதந்திரத்தை கேட்கிறோம். சுதந்திரத்தை மீட்டு கொடுக்க வேண்டிய சாகித்ய அகாடமியோட ஒரு முதல் கடமை. அவங்க அதை மறுத்துட்டாங்க. இதுக்கப்புறமா இவங்க எந்த எழுத்தாளரை ஊக்குவிச்சு என்ன பண்ண போறாங்க? ஆக அவங்க கடைசியாக முயற்சி பண்றது என்ன? தனக்கு எதுக்கு ஜாலரா அடிப்பாங்களோ அந்த மாதிரி எழுத்தாளர்கள் நாங்கள் ஊக்குவிப்போம், அந்த மாதிரி நிலைக்கு சாகித்ய அகாடமி தள்ளப்பட்டு விடுமோ அப்படின்னு தான் அதில் இருக்கிற ஒரு 5 பேர் அந்த பொசிஷன்லேருந்தே வந்துட்டாங்க வெளியில். இப்போ அவங்களையும் திரும்ப வர சொல்கிறாங்க. ஏன்னா சாகித்ய அகாடமி ஜஸ்ட் டு ஜஸ்டிஃபை, நாங்கள் பண்ணதெல்லாம் கரெக்டு தான். இந்த 2 மாதத்திற்கு பிறகு ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிடுச்சு கல்புர்கி கொல்லப்பட்டு, கிட்டத்தட்ட 53 நாளைக்கு அப்புறம் ஒரு கூட்டத்தை கூட்டுறதுன்றது கண் துடைப்பு விவகாரமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கான அங்கீகாரம் தேவையில்லை, எனக்கான உரிமை தான் ரொம்ப முக்கியம். ஒரு எழுத்தாளன் விருதை திரும்ப கொடுக்கறது மூலமாக மட்டுமே தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. விருதெல்லாம் திரும்ப கொடுக்க வேண்டியதில்லை, அது ஒரு சரியான எதிர்ப்பு முறை கிடையாது அப்படின்னு எப்படி சொல்றீங்க? 23 வயது சகோதரர், அவர் படைப்பாளியா, ஓடிவா கிச்சுன்னு சொல்லி ஒரு புஸ்தகத்தை எழுதுறார்.
அங்கதான் ஓடிவாக்கு சின்ன ஓடிவா பெண்ணே சமுதாயம் உன்னுடைய வெட்டி விட்டு நீ ஓடிவா என்னோடி ஓடிவா. இது ஒரு படைப்பா? இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டார்களா? மற்றவர்களாம் இதை பாதிக்கின்றது. ஒடிசா கிச்சு, அதுக்கு பேர் வந்து ஒடிசா கிச்சு, உள்ளிருக்கும் நெருப்பு. இந்த விருது என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட அந்த நபருக்காக கொடுக்கப்பட்ட அந்த விருதை திருப்பி ஒப்படைப்பது அரசாங்கத்தை அவமதிப்பதாகும். அதுக்கு பதிலாக அந்த அரசாங்கத்தை கவனித்துக் கொண்டு போது இன்றைக்கு இருக்கக்கூடிய படைப்பாளர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய மைய அரசை கருத்தில் கொண்டு ஏதோ நானும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவன் தான். ஆரோக்கியசாமியினுடைய பேரு, ரோமகத்தோலிக்க கிறிஸ்துவன். சிறுபான்மை மக்களுக்காகவும் தலித் மக்களுக்காகவும் எதிர்ப்பாக நடக்குதுன்னு காட்டுக்கிறதுக்காக ஒரு 10% எழுத்தாளருக்கு தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. மற்ற யாருமே இதுக்கு கொடுக்கல. அந்த மாதிரி கொண்டுட்டு போறாங்களே தவிர இன்றைக்கு வந்து அதை வந்து உண்மையிலேயே வந்து அந்த திருப்பி கொடுக்கறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை, எந்த ஒரு நன்மையும் இல்லை. எல்லையை மீறும் போது தான் இது போல பிரச்சனைகள்லாம் வருது. இந்த விருதுகளை திருப்பி கொடுத்தனால தீர்வாயிடுமா? தீர்வாகாது. ஒரு டிரைவர் அடிச்சுட்டா எல்லாம் போராடுவாங்க. திருப்பி லைசன்ஸை திருப்பி கொடுத்துறாங்களா? டிரைவிங் லைசன்ஸை திருப்பி கொடுத்துருவாங்களா? டாக்டருங்க போராடுறாங்க. டாக்டர் நான் டாக்டர் கிடையாது, இந்த டாக்டர் பட்டை நீங்கள் வாங்கிக்கணும் கொடுத்துட்றாங்களா? இல்லை, போராட்டம் நடத்துங்க. விருதுகள் வந்து திருப்பி கொடுக்குறது தண்ணியை அவமானப்படுத்திக்கிட்டு கொடுத்தவனை அவமானப்படுத்தி அரசாங்கத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி வரிசையாக திருப்பி கொடுக்கறது வெற்றி விளம்பரம் தான் சார். இது இதனால் வந்து எந்த பாதிப்பும் இதனால் ஏற்பட போதில் இவர்களுக்கு எந்தவித பிரைம் மினிஸ்டர் உடனே போய் இதெல்லாம் நிப்பாட்டி ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு 1008 பிரச்சனை இருக்குது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு இதை வந்து இதுக்காக 29 பேர் வந்து சாகித்ய அகாடமி கொடுக்குறதால என்ன ஆகிட போகுது? இவங்களுக்கு தான் லாஸ் வந்து இதனால் வந்து எந்த மாற்றமும் ஏற்படாது. ரெண்டாவது என்னென்னா, இந்த சாகித்ய அகாடமி விருது வந்து இவங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் வந்து கொடுக்கல. இது வந்து அவங்க எழுத்துக்காக அவங்க எழுத்துங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க, அவங்க எழுத்தாளருங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இத்தனை நாள் வரைக்கும் அதை அனுபவிச்சிருக்காங்கல்ல. இத்தனை நாள் வரைக்கும் அவங்க சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னு அதை திருப்பி உங்களால் வாங்க முடியுமா? அப்போ அது வந்து ஒரு இல்யூஷன் தானே. அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ கொடுத்ததால இந்த பெருமையை அடைஞ்சது தானே சார். நீங்கள் இது திருப்பி கொடுத்ததால வந்து பெருமை குறையாக போகுது உங்களுக்கு. இது வந்து ஒரு வெற்றி விளம்பரம் தான். வெற்றி விளம்பரத்துக்காக தான் இதெல்லாம் செய்கிறாங்க. எதிர்ப்பை தெரிவிப்பதற்கு இது வந்து ஆரோக்கியமான வழிமுறைகள்லாம் கிடையாது, அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு எழுத்தாளன் குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 ஆண்டு காலம் எழுதி சிந்திச்சு எழுதி ஒரு புத்தகத்தை கொடுத்து அது இந்திய அளவில் அங்கீகரிக்கப்பட்டு அதன் பிறகுதான் வந்து அந்த விருது வழங்கப்படுது. தன் வாழ்நாளில் இந்த சாகித்ய அகாடமி வாங்குறத பெரிய கௌரவமாகவும் வாழ்வின் லட்சியமாக கருதக்கூடிய விருதையே தூக்கி கிடாசுறான் ஒருத்தன் அப்படின்னா அவன் நெஞ்சில் எவ்வளோ எரிச்சல் இருந்திருக்கும், வலி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிக்கணும். அது எப்படி அரசுக்கு விரோதமான செயலாக இருக்க முடியும்? தீர்மானம் நிறைவேற்றுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கெங்க ஒவ்வொரு சங்கமும் ஒரு தீர்மானம் நிறைவேற்ற தானே செய்யுது. அப்போ எழுத்தாளர்கள் இது ஆக்சுவலி வந்து நிறுவனம், எழுத்தாளர்களுக்காக உருவாக்கப்பட்ட எழுத்தாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நாங்கள் எங்களுடைய அமைப்பில் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றான்னு கேட்குறோம். நாங்கள் தீர்மானம் நிறைவேற்ற அந்த அமைப்பு ஒத்துக்கல, அது பயந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து தவறு, நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றல, அதனால இந்த சாகித்ய அகாடமியை நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுறோம். இது எழுத்தாளர் கூட்டமைப்புக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். ஏன் இந்த எழுத்தாளர் கூட்டமைப்பு இன்று வரைக்கும் இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு வன்முறையை கண்டிக்கல? நம்ம எழுத்தாளருக்கு என்னென்ன முக்கியம்? இன்னும் சொல்ல போனால், பயங்கரமாக சொல்ல போனால், உங்கள் எல்லாரை விடவும் எழுத்தாளர் சமூகத்தில் முக்கியமானவன், எல்லாரை விடவும் சமூகத்தில் மிக முக்கியமானவன் எழுத்தாளர். ஏன்னு கேட்டால் எல்லாருக்காகவும் கவலைப்பட்டு எழுதுறவன், எல்லாருக்காகவும் கவலைப்பட்டு பேசக்கூடிய எழுத்தாளன். இன்னும் சொல்ல போனா உங்களுக்கான மொழியை உருவாக்குறவன் எழுத்தாளன், உங்களுக்கான கல்வியை உருவாக்குறவன் எழுத்தாளன், உங்களுக்கான பண்பாட்டை கலாச்சாரத்தை இந்த தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பாதுகாத்து கொண்டு போறவன் எழுத்தாளன். ஆக எல்லாத்த விடவும் எழுத்தாளனுடைய கருத்து தான் முக்கியமானது. அது எந்த அரசா இருந்தாலும் அது கேட்கணும். அது தனிப்பட்ட இந்த அரசு அந்த அரசு எங்களுக்கு அரசியல் இருக்கு, அரசியல் கட்சி சார்ந்து செயல்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. பொதுநலன் சார்ந்து தான் பேசுறோம். என்னத்துக்காக பேசுறோம்? இந்திய சமூகத்துல அதாவது இப்போ பன்முகத்தன்மை வாய்ந்த ஒரு சமூக அமைப்புல இன்னைக்கு அண்மை காலங்களில் வந்து சகிப்பின்மை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இணக்கமா இல்லை. திரு மேலாண்மை பொன்னுச்சாமி, சமூகத்துல எல்லோரையும் விடவும் எழுத்தாளர்கள் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப முக்கியம், அவங்களுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்துவதற்கு விருதுகளை திரும்பி கொடுக்கறது மட்டும்தான் சரியான வழிமுறை அப்படிங்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? எல்லோரையும் விட எழுத்தாளர் முக்கியம்னு சொல்லியிருக்கார். எல்லா சமுதாய மனிதர்களுடைய மனசாட்சியாக எழுத்தாளர் இருக்கிறான். எல்லா மனிதர்களின் மனசாட்சியாக எழுத்தாளர் இருக்கிறான். எழுத்தாளன் இந்த மனிதர்களின் வாழ்க்கையை வாழ்ந்து கழிக்கிறார்கள். மனிதர்களின் வாழ்க்கையை
அவன் எழுதி நிலைக்க வைக்கிறான், அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய்கிறான். ஆகவே எழுத்தாளர் முக்கியமானவன் தான். நான் சாகித்ய அகாடமி விருது பெற்றவன், நான் ஒரு கண்ணாடி, நான் இதயம் உள்ளவன், இதயம் இல்லாதவன் அல்ல. சாகித்ய அகாடமி விருதை திருப்பி கொடுக்கவில்லை. திருப்பி கொடுப்பதை கொடுத்த எழுத்தாளர்களை ஒரு இம்மி கூட குறைத்து மதிப்பிடவில்லை. வணங்கத்தக்கவர்கள், பாராட்டத் தகுந்தவர்கள். ஆனால் அது ஒன்றுதான் போராட்ட வழிமுறை என்று நான் நினைக்கவில்லை. இப்போ தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை பொறுத்தவரை மத்திய கமிட்டி தீர்மானத்தை சாகித்ய அகாடமியுடைய மத்திய கமிட்டி இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கூட்டறிக்கை வெளியிட்டோம். அசோகமித்திரன் உள்ளிட்டு இந்திரா பார்த்த சாரதியிலிருந்து கீராஜானனிலிருந்து இடதுசாரி எழுத்தாளரான பொன்னிலர் வரைக்கும் அனைத்து தரப்பு எழுத்தாளர்களையும் ஒருங்கிணைத்து கூட்டறிக்கை வெளியிட்டோம். அந்த கூட்டறிக்கையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல, மத்திய அரசுக்கு எதிரான மக்களை திரட்டுகிற ஒரு போராட்ட முறையை சொல்லியிருந்தோம். ஆர்ப்பாட்ட ஊர்வலம் 100 இடங்களில் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் என்றால் குறைந்தபட்சம் ஒரு 10,000 மக்களை அது சந்தித்திருக்கிறது. 10,000 மக்களிடம் கருத்தை கொண்டு போயிருக்கிறது. இப்படித்தான் இந்த அரசுக்கு எதிரான அராஜகத்தை எதிர்த்து மக்களை எழுச்சி கொள்ள செய்வதற்கு பல வழிகளை கையாள வேண்டும். அதில் விருதை திருப்பி கொடுப்பது ஒரு வழி, அதுவே சரியான வழி, அதுவே ஒரே வழி என்று நான் முடிவு செய்வேன். விருதுகளை எழுத்தாளர்கள் திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களே தன்னெழுச்சியாக செய்யறது கிடையாது, அவங்களுக்கே தோணி அதை செய்யறது கிடையாது. அவங்களுக்கு அப்படின்னு ஒரு அரசியல் சார்பு இருக்கு, ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள அவங்களுக்கான அடையாளங்கள் இருக்கு. அப்போ திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது அவங்களாக செய்யக்கூடிய செயலா இல்ல, யாரோ ஒருத்தருடைய அழுத்தத்தினால செய்யறாங்க, ஏதோ ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அதை செய்யறாங்க. அது எப்படி சரியா இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. எந்த வகையிலையும் எழுத்தாளனையோ அல்லது கவிஞனையோ ஒரு அரசியல் சார்புபடுத்தி பேசி வாழ்க்கை நடத்தலாம், அரசியல் நடத்தலாம். ஆனால் உலக நாடுகள் கவனித்து கொண்டே இருக்கின்றன, அவனுடைய எழுத்துக்களை கவனித்து கொண்டே இருக்கின்றன. அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், இவன் உண்மையானவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். மதச்சார்பு, அரசியல் சார்பு, இனச்சார்பு, கட்சி சார்பு, சாதி சார்பு என்று காட்டி அவர்களை அழிக்கிறார்கள். இந்த இதுதான் இந்தியாவில் நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்வார்கள். அரசியல் சார்ந்ததாக 1986 நயன்தாரா சைக்கிளுக்கு ஒரு விருது வழங்கப்பட்டது, ரிச் லைக் அஸ் என்கிற நூல் எழுதுனதுக்கு. அதுக்கு பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. ருத்ரா சம்பவம் இந்த குஜராத்தில் ஒரு தகராறு நடந்துச்சு. அப்போ எல்லாம் அவங்க திருப்பி கொடுக்கல அந்த விருதை. இப்போ கொடுக்குறாங்கன்னா அதுக்கு அரசியல் சாயம்தான் கட்டாயமாக காரணமாக இருக்க முடியும், வேறு எந்த ஒரு காரணமும் அதுக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. கட்சி சார்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும் இன்னைக்கு இருக்கிற நிலைமையை ஒவ்வொன்றா பாருங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளன் தன்னுடைய கருத்தை சொன்னதுக்காண்டி கொலை செய்யப்படுகிறான். ஒரு எழுத்தாளன் 3 பேர். ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டான், அவன் சாப்பிடவே இல்லை, மாட்டுக்கறி ஏதோ ஒரு கறியை சாப்பிட்டான் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு கொலையை பண்ணுறாங்க. அதையும் இன்னைக்கு இந்த அரசு கவனிக்கலை. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 2 குழந்தைகளை உயிரோடு எரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரிசையாக நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு நானே ஒரு எழுத்தாளன், நான் விருது வாங்கியிருக்கேன், நான் ஒரு காங்கிரஸ்காரனாகவே இருக்கேன். இன்னைக்கு பூராமே எழுத்தாளனை பூரா கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போது நான் என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு வேறு வழி இல்லைங்கும் போது நான் எதிர்ப்பை காட்டுறதுக்கு விருதை திருப்பி கொடுக்குறேன். நான் விருதுகள் திருப்பி கொடுத்து தான் அதுக்கு தீர்வு காணணும்னா எல்லாமே கொடுத்துடணும். எந்த ஒரு இதுலேயும் தவறு நடந்தால் எல்லாம் திருப்பி தான் கொடுத்துடணும். அப்போ அரசாங்கம் இயங்கவே முடியாது. இது ஒரு மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு இந்துத்துவ கொள்கையுடைய ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுனால காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதல் பேரெல்லாம் தான் இந்த விருதுகள் திருப்பி கொடுக்கப்படுதுன்னு நான் சொல்கிறேன். கொலையில் சிறு கொலை பெரிய கொலைலாம் கிடையாது. இந்த 3 பேர் கொல்லப்பட்டதுக்கு பிறகும் நடக்கக்கூடிய சம்பவத்தையும் பார்க்கும்போது நான் எழுத்தாளர் அடிப்படையில் நான் அரசியல் சார்புன்றது நீங்களா இது ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியாக தான் நம்மளுடைய பார்வைக்கு தீர்ப்படுது. எப்படி பிரிட்டிஷ் காலத்தில் பிரித்தாழ்ந்தாங்களோ ஒரு கருத்தை திரிக்கிறது இப்படியா இருக்குமோ அப்படின்ற காரணத்தால. இப்படி இருந்தாலும் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தனக்கு வந்தாதான் அப்படின்ற ஒரு வசனம் வரும்போது வராத வரைக்கும் எப்படி வேணா பேசிக்கலான்றதான் நம்முடைய கருத்தாக போகப்படுது. தலைவர் சொன்னாங்க, எனக்கு எழுத்தாளர் பாதிக்கப்பட்ட போது தான் நான் திருப்பி கொடுக்கணும், வேற யாரும் பாதிக்கப்பட்ட போது. எழுத்தாளர் என்பது சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவன், எந்த ஒரு எறும்புக்கு பாதிப்பு வந்தாலும் அவங்க அன்னைக்கு அதுக்கு ஈடு கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்கணும். தனக்கு வரும்போது மட்டும்தான் அவங்க தர்றதுன்னு அவங்க தனக்கு தான் வந்தாலும் தெரியுங்கிறாங்க. அப்போ எழுத்தாளருக்கு பாதிப்பு வரும்போது மட்டும் அதை திருப்பி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறப்ப முன்கூட்டியே சமூகம் பாதிக்கிறப்ப அவங்க திருப்பி கொடுத்துருக்கணும். அப்போ சமூகம் பாதிக்கிறப்ப திருப்பி கொடுக்கலன்னா அவங்க சுயநலக்காரர்கள் இருக்காங்க. சுயநலக்காரர்கள் எந்த ஒரு கட்சியும் சார்ந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவங்க மேல இந்த குற்றத்தை கடுமையாக நாங்கள் சுமத்துறோம். வாழ்வாதாரம், உயிர் பிரச்சனை, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க.
கடைசியில் அவன் அரசியல் சார்பு உள்ளவன்ற ஒரு குற்றச்சாட்டை தவிர இவங்களால வேற எதுவுமே வைக்க முடியாது. ரெண்டாவது, இம்ப்ரோவைசேஷன் அது இருக்கவே தான் லைஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க அரசியல் சார்பு உள்ளவங்களா இல்லையான்றதை விட பஸ்ஸில் கடைசியில் என் மேலே ஒருத்தர் சாஞ்சா கூட சகிப்புத்தன்மை இல்லாமல் நான் கொன்னுடணுன்ற பயம் வந்துடுது. இப்போ எதனால நான் இன்னொருத்தங்கிட்ட இருந்து வேறுபடுறேன்? நான் இன்னொரு மனுஷன், நான் வேறுபடுவேன். அதுக்கு அரசியல் சாயம் பூசுங்க, எதை வேணா நீ பூசுங்க. கடைசியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கான இதுக்குள்ளேயே யாருமே போகிறதே இல்லை. சாகித்ய அகாடமின்றது ஒரு முக்கியமான அவார்டு. ஒரு ஆஸ்கார் அவார்டை ஒரு நாயகன் திரும்ப தரான், அவன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறான். அப்போ உலகம் திரும்பி பார்க்குமா பார்க்காதா? அந்த மாதிரி இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயகம் நீங்கள் நம்புறதுனால, சாகித்ய அகாடமி அவங்க திருப்பி தர்றதுனால மற்ற நாடுகள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. முதல் உலக அங்கீகாரம் கிடைச்ச எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரத்தில் நாட்டுடைய பிரதமரால் விட்டுற முடியாது. அதனால அவங்க பயப்படுறாங்க. அடுத்த அரசியல்ல இவங்க திரும்பவும் பெரும்பான்மையாக வரணுன்றதை தவிர இவங்களுக்கு வேற எந்த விதமான ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்டாண்டும் கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிற எழுத்து வந்து ஒரு பீரங்கிக்கு சமம் ஒரு பேனாங்கிறாங்க. அந்த பேனாவாலே அவங்க எழுத்த கருத்து சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த இதுக்கு ஒரு தீர்வு கண்டிருக்கலாம். அதை விடுத்து அவர்களை மதித்து கொடுக்கப்பட்ட ஒரு விருதினை திருப்பி கொடுப்பது எந்த விதத்திலும் சரியானதாக ஒரு பாடமாக போராட்டமாக அமையவே அமையாது என்பது என்னுடைய கருத்து. எழுத்தாளர்களுக்கு அரசியல் சார்பு இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கு. யார்கிட்ட இல்லை, உலகத்துல யார்கிட்டயுமே அரசியல் சார்பு இல்லாத யாருமே கிடையாது. யாராவது ஒருத்தர் நான் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவா இருக்கேன்னு சொன்னா அவன் போய் சொல்றான், அல்லது அவனுக்கு வார்த்தைக்கு அர்த்தமே தெரியல. எல்லாருக்குமே ஒரு சார்பு இருக்கு. இப்ப நடக்கிற விஷயமே ஒரு சார்புள்ள விஷயம் தான். காங்கிரஸுக்கு நம்ம அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை. காங்கிரஸுக்கு எதிராக தான் நமக்கு இங்க இருக்கிற சிந்தனைகளாக இருக்காங்க. எல்லா நம்மள இருக்க பல சிந்தனைகள் வந்து ஆன்டி காங்கிரஸ் ஆட்கள் தான். நம்மளா யாரும் காங்கிரஸ் ஆக கிடையாது. இங்க இருக்க முக்கியமான இந்தியாவோட முக்கியமான சிந்தனையே ஆன்டி காங்கிரஸ் தான். அதனால காங்கிரஸ் சார்பும் கிடையாது. ஆனா நமக்கு வந்து ஒரு செக்யுலரான ஒரு லிபரலான ஒரு நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆபத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும். எதிர்க்கிறது பல பேர் பல விதமா எதிர்க்கிறாங்க. பெரும்பாலும் முருகன் மேட்டில் வந்து நீங்க சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க அது செஞ்சிருக்கலாம் இது செஞ்சிருக்கலாம்னு சொல்றாங்க. பெரும்பாலும் மேட்டு என்னென்னமா செஞ்சு பார்த்தாரு, என்ன செய்ய முடிஞ்சது? காங்கிரஸுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டாம் அப்படின்னா இப்ப இந்துத்துவாக்கு எதிரான ஒரு மனநிலை, பிஜேபி அரசுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கிறவங்க இதை செய்யறாங்கன்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களே சொன்னாங்க இந்துத்துவாக்கு எதிரான ஒரு போர் தான் அது. இந்துத்துவான எதிரான போரை நாம் ஆரம்பிக்க வேண்டிய காலம் வந்தாச்சு. நாம் வாய முடிட்டு இருக்க முடியாது. இப்போ நம்ம வாய முடிட்டு இருக்க முடியாது. எல்லோரையும் கிறிஸ்துவர்கள் கொலை செய்யப்படுறார்கள், இஸ்லாமியர்கள் கொலை செய்யப்படுறார்கள், தலித்துகள் கொலை செய்யப்படுறார்கள், பெண்கள் பாதிப்பு உள்ளார்கள். எல்லா விதமான உதாரணமா ஒருத்தர் போட்டிருந்தாரு, ஒரு விஷயம் போட்டிருந்தாரு. இந்துத்துவாவை பொறுத்தவரை இந்தியாவில் யார் பாதுகாப்பாக உணர முடியும் தெரியுமா? இந்துத்துவாவை பொறுத்தவரை உயர் சாதி ஆண் மட்டும்தான் இந்தியாவில் பாதுகாப்பாக இருக்க முடியும். மிச்சம் எல்லாத்துக்கும் ஆபத்து. உயர் சாதி ஆண், உயர் சாதி பெண்கள் கூட கிடையாது. உயர் சாதி ஆணுக்கு மட்டும்தான் இந்தியாவில் இப்போதைக்கு பாதுகாப்பு, வேற எவனுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்போ எல்லாரும் போராட வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. இப்ப போராடாம எப்ப போராட போறீங்க நீங்க? 10 வருஷம் கழிச்சு, நான் தோழர் இருக்காரு, 20 வருஷம் கழிச்சு, 30 வருஷம் முக்கியமான வரலாற்று காலத்தை திரும்பி பார்ப்போம். நம்ம திரும்பி பார்ப்போம். அப்போ ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எழுத்தாளர்லாம் தங்களோட விருதுகளை திரும்பி கொடுத்து தங்களை எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தமிழ்நாட்டில் இருந்து யாருமே கொடுக்கலன்னு வரும். அப்படித்தான் பதிவாகும். எனக்கு வருத்தமா இருக்கு. நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன்ற விஷயம் எனக்கு வருத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருக்கு. நீங்க ஏன் செய்யல? இப்படி அற்புதமான ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டுக்குள்ள, தமிழ்நாடு மக்கள் மத்தியில் நீங்க கொண்டு போய் உங்க கருத்தை தெரிவிக்கிறதுக்கான அற்புதமான வாய்ப்பை நீங்க ஏன் இழந்துட்டீங்க? நீங்க அருமையான கொடுத்த அவனே பிளேட்ல கொடுத்துருக்கான், ஏன் இழந்துட்டீங்க? நீங்க இதுக்கு முன்னாடி எத்தனையோ அறிக்கை விட்டு வெளியிட்டு இருக்கீங்க. யார் மதிச்சா? தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமோ, கம்யூனிஸ்ட் கட்சியோ, மற்ற கட்சிகள் எத்தனை பாட்டு நடத்திருக்கோம், நம்ம எத்தனை அறிவிப்பு தெரிவிச்சிருக்கோம். ஆனால் அதை விட முக்கியமான ஒரு வாய்ப்பு, இது பிரமாதமான வாய்ப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. நாம வாய்ப்பை தவற விட்டுட்டோம் அப்படின்ற என்னோட வருத்தம். எழுத்தாளர்கள் விருதை திரும்ப கொடுக்கறதுக்கு அரசியல் சார்பு இருக்கு, அரசியல் அழுத்தம் இருக்கு, அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதல் இருக்கு அப்படிங்கறதுலாம் இந்த விஷயத்தை திசை திருப்புற ஒரு முயற்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, இப்போ இந்த உங்களுக்கே தெரியும், நயன்தாரா சாகலோட பின்னணி தெரியும். அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் பின்னணி கிடையாது, ஆனால் அவங்களுக்கு நேரு குடும்பத்துடைய பின்னணி இருக்கு. அசோக் மல்ஹோத்ரா வந்து போன ஆட்சியின் போது அவர் முக்கியமான பொறுப்புகளை வைத்தார். அதாவது எனக்கு தெரிஞ்ச முக்கியமான அகாடமி சார்ந்த பொறுப்புகளை அவர் வைத்திருக்கார். சாகித்யம் கிடையாது, ஆனால் வேற சில அகாடமிகளுடைய பொறுப்புகளை வந்து வைத்திருக்கிறார். இப்போ இதெல்லாம் ஒச்சு தான் வந்து இவங்க என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, இது இவங்களுக்கு இதுக்கு பின்னாடி காங்கிரஸுடைய ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. பட் நான் இதில் வந்து உடன்படலை. எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இவர்கள் ஒரு அரசியல் திட்டத்தோடு ஒரு நோக்கத்தோடு இதை செய்ததாக நினைக்கல. ஏனென்றால் பலதரப்பட்ட எழுத்தாளர்கள் வந்து திரும்ப கொடுத்துருக்காங்க. 40க்கு மேற்பட்ட எழுத்தாளர்கள் திரும்ப கொடுத்துருக்காங்க. இவர்கள் எல்லாரும் காங்கிரஸ்காரர்கள் கிடையாது. இரண்டாவது, காங்கிரஸுக்கு ஒரு எழுத்தாளர்களை பயன்படுத்தி
ஒரு பாஜக எதிராக பெரிய போராட்டம் நடத்த வேண்டும் என்று அளவுக்கு அவங்க வந்து திட்டமிட மாட்டாங்க. ஏன்னா வந்து எழுத்தாளர்கள் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆட்கள் கிடையாது இந்த சமூகத்தில். அது ஒன்று இருக்கு. ஆனால் இந்த ஐயா சொன்ன மாதிரி, மேலாண்மை பொன்னுசாமி ஐயா சொன்ன மாதிரி, எனக்கு இந்த குறிப்பிட்ட போராட்ட முறையில் எனக்கு வந்து அடிப்படையில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா இந்த போராட்ட முறை நிறைய முரண்பாடுகளையும் நிறைய குழப்பங்களையும் கொண்ட ஒரு முறை இது. நான் ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புகிறேன். அதாவது நம்முடைய சாகித்ய அகாடமி விருது என்பது இதுவரை யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் 90% மேலான ஆட்கள் வந்து இடதுசாரிகள் தான். நான் ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு படிக்கிறேன். ராஜம் கிருஷ்ணன், இந்திரா பாஸ்டாதி, வள்ளிக்கண்ணன், ரகுநாதன், சு சமுத்திரம், பொன்னீலன், அப்துல் ரஹ்மான், தீகாசி, சிற்பி, மேலாண்மை பொன்னுசாமி, புவியரசு, சு வெங்கடேசன், டி செல்வராஜ், சா கந்தசாமி, இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்புறம் நேரடியாக இடதுசாரி தொடர்பு இல்லாத ஆனால் மறைமுகமாக முற்போக்கு சிந்தனை கொண்டு, மறைமுகமாக ஒரு நேரடியாக கட்சி தொடர்பு இல்லாமல் முற்போக்கு சிந்தனை கொண்டு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு இந்துத்துவால் கூட இதில் வாங்கினது இல்லை. சொல்ல போனால் இந்துத்துவாவை முன்னிறுத்தி பேசக்கூடிய ஒருவருக்கு கூட கொடுக்கக்கூடாது என்கிற கொள்கையே இருக்கு. ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடிய இந்த விருதை பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் அதில் மிக மிக கராராக இருக்கிறார்கள். நம்ம இதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஆக இந்த நீங்க காங்கிரஸ் ஆட்சியில வந்தாலும் சரி, பாஜக ஆட்சியில வந்தாலும் சரி, சாகித்ய அகாடமிக்கு வேற ஒரு கொள்கை இருக்கு. அது இங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுனால அவங்க காங்கிரஸ் சார்பில் ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க, பாஜக ஆட்சியில் வந்ததுனால அவங்க பாஜக சார்பில் முடிவு எடுக்க மாட்டாங்க. அவர்கள் என்றைக்குமே ஒரு இடதுசாரி முற்போக்கு கொள்கையோடு தான் இருக்காங்க. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு இந்துத்துவாவை கண்டிப்பதற்காக, இந்துத்துவ ஆட்சியை கண்டிப்பதற்காக ஒரு இடதுசாரி அமைப்பை எதிர்த்து விருதை திரும்ப கொடுப்பது மிகவும் முரண்பாடான விஷயம். அது விருதுகளை திரும்ப கொடுக்கிறது அப்படிங்கிறது அந்த அமைப்பை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம், அரசை அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 1968 மெக்சிகோவில் தடகள போட்டி, அதில் வந்து அமெரிக்கா சேர்ந்த கருப்பினர்கள் 2 பேர், டோனி ஸ்மித், ஜான் கார்லோஸ், அவங்க 2 பேரும், அவர் டோனி ஸ்மித் வந்து தங்கப்பதக்கமும் ஜான் கார்லோஸ் வந்து வெண்கல பதக்கமும் வாங்கிட்டு இருக்காரு. ஆஸ்திரேலியா சேர்ந்த பீட்டர் நார்மன் வந்து வெள்ளி பதக்கம் வாங்கினார். அவங்க அமெரிக்காவோட தேசிய பண் ஒழிக்கும் போது கையில் வந்து கருப்பு கிளவுஸ் அணிந்து அவங்க 2 பேரும் கருப்பினர்களுக்கு எதிர்த்து, அதாவது அங்கே அவங்களுக்கு எதிராக நடக்கிற ஒடுக்குமுறையை எதிர்த்து கையை மேலே உயர்த்தி இப்படி பண்ணாங்க. ஆஸ்திரேலியா சேர்ந்த பீட்டர் நார்மனும் மனித உரிமைக்காக இது பண்ணார். அப்போ வந்து அந்த இடத்துல வந்து அது அரசாங்கத்தை அவமதிக்கிற மாதிரி ஒரு நிலைதானே தவிர, ஆனால் அது மக்கள் கிட்ட போய் சேர்க்கக்கூடிய ஒரு எதிர்ப்பு முறை, அந்த மாதிரியான ஒரு எதிர்ப்புமை, அது வந்து ஒரு அறம் வழியிலான ஒரு எதிர்ப்பு முறை தான். வந்து இதை வந்து அவமானமாக நினைக்கிறத விட, எதனால இந்த பிரச்சனைகள் வந்து எதிர்த்துட்டு இருக்கு, ஒடுக்குமுறையோடைய விளைவுகளாக தான், ஒவ்வொரு தரப்புலையும் ஒடுக்குமுறையோடைய விளைவுகளாக தான் வந்து இது இருக்குதே தவிர, இது அவமானம் கருதுறதை விட இது ஏன் வருதுன்றதை யோசிக்கணுன்றதான் முக்கியமான விஷயம். விருதுகள் கொடுக்கறது, திருப்பி கொடுக்கறது நியாயமான வச்சுக்கலாம் சார். எந்த படைப்புக்காக அவர் விருது வாங்கினாரோ அந்த படைப்புகளை திரும்ப பெற்று வாங்கிட்டு வர, மறுபடியும் அவர் எதுவுமே படிக்க மாட்டாரா, எழுத மாட்டாரா? அந்த எழுத்தாளர் எழுத மாட்டாரா? இருங்க சார், படைப்பை எப்படி சார் திருப்பி கொடுப்பாரு? ஏன் அந்த அவருடைய தானே விருது அவருடைய இல்ல ஒரு அந்த படைப்புக்காக விருது கொடுக்கப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட படைப்புக்காக தானே, ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த குறிப்பிட்ட படைப்புக்காக பல்வேறு படைப்புகளுக்கு மத்தியில இருந்து அந்த படைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு விருது வழங்கப்படுகிறது. அவர் விருதை திரும்ப கொடுக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த படைப்பையும் திரும்ப கொடுக்க வேண்டியதானே, அதை செய்வார் அந்த எழுத்தாளர். சார், அந்த படைப்பை வந்து ஒரு விருது கொடுப்பாங்க அப்படிங்கிற நினைச்சா எழுதினார் அவரு. அதான் அப்படி எழுதல அவரு. அவர் வந்து படைப்பை படைச்சிருக்காரு. நீங்க விருதுக பார்த்து சரியா இருக்கு, சரி இது விருதுக்குரிய படைப்பு தான் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குறீங்க. இப்ப இந்த எழுத்தாளர் சங்கம் தான் வந்து இந்த சாகித்ய அகாடமி அப்படின்னு சொல்லிட்டது அப்புறம் எழுத்தாளர் நாமளே கேவலப்படுத்துற மாதிரி நம்ம கொடுத்த விருதை நம்மளே திருப்பி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து எழுத்தாளரோட பண்புன்றது நமக்கு சொல்ல முடியாது. சாதாரணமா ஒரு மனிதன் இப்ப என்னை வந்து யாருன்னா அடிச்சிட்டாங்கன்னா நான் திருப்பி அடிக்க முடியல, எனக்கு அந்த திராணி இல்லை. அதுக்கடுத்து நான் என்ன செய்வேன்? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், இல்லைன்னா ஆளை வச்சு அடிக்கணும், ஏதாவது ஒன்று ஒரு ரெமெடி கொடுக்கணும். அப்போது ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது அந்த எழுத்தாளர்களால் ஏற்பட்ட அந்த சங்கத்தை வந்து அவமதிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து அது வேற்றது. அது திருப்பி கொடுக்கறதுன்றது வந்து கண்டனம். நான் வந்து அரசாங்கத்தை வந்து எதிர்க்கிறேன், அதாவது அரசாங்கத்தை கண்டிக்கிறேன், அரசு என்னை கண்டு கொள்ளாத போது அரசு வழங்கிய விருது எனக்கு தேவையில்லைன்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்புமே இல்லை. சாகித்ய அகாடமின்னு எழுத்தாளர்களுக்கான அமைப்பு தானே ஒழிய
இது வந்து அரசாங்கம் கிடையாது. இப்ப நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கணும்னா நம்ம அரசாங்கத்துக்கு எதிராக நம்மளோட கருத்து, நமக்கு வந்து எழுத்தாளரோட ஒரு பெரிய இதுவே வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பேனா தான். அப்ப அந்த பேனா மூலியமாவோ நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம், இல்ல நம்ம கண்டன ஆர்ப்பாட்டம் மூலியமாவோ எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனா நம்மளோட அமைப்பு மேலேயே நம்மளே வந்து நான் என்ன சொல்லணும், தலைமையில தானே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி நான் எனக்கு கொடுத்த விருதை நானே வேணான்னு சொல்லி என் எழுத்தாளர்களாக கொடுக்கப்பட்ட இந்த விருதை நானே வேணான்னு சொன்னேன்னா அப்ப வேற யாருக்கு அந்த விருது கொடுக்க முடியும்? இத்தனை எழுத்தாளர்கள் விருதுகளை திரும்ப கொடுக்கறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு அரசு ஏன் டைரக்டா இறங்கி அதுல கவனம் செலுத்தி இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி நகரக்கூடாது? அவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தர அது சம்பந்தமா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்குது. நடவடிக்கை எடுக்கலன்னு யாரு சொல்ல முடியும்? இவ்வளவு மீடியாவில் வந்து விவாதம் பண்ணி இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். மோடி அவர்கள் 12 நாள் கழிச்சு பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. இருங்க, நீங்க சொன்னீங்க 12 நாள் கழிச்சு தான் இதை பத்தி பிரதமர் பேசுறாங்க. அப்போ அவர் கவனிக்காமே இதை பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு மீடியாவில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். இது எதையுமே பார்க்காம ஒரு அரசாங்கம் இயங்குதா? ஒரே நிமிஷம், நடவடிக்கை காலதாமதம் ஆதங்கன்னு சொல்லலாம், அதை வேணா ஏத்துக்கலாமா கண்டி? அரசாங்கம் எதுவுமே பண்ணல, புறக்கணிக்குதுன்றத ஏற்றுக்கொள்ள முடியல. நல்லா புரியுது சார். என்ன பிரச்சனைனாக்க சச்சின் டெண்டுல்கர் 100 அடிச்சா வாழ்த்து சொல்ற பிரதமர் ஒருத்தர் செத்தா 100 நாளைக்கு அப்புறம் சொல்லுவாரா? என்ன அவங்க பிரச்சனை? அப்ப மட்டும் பிரதமருக்கு ட்விட்டர்ல வந்து அமிதாப் பச்சனுக்கு பர்த்டே சொல்றது, சச்சின் டெண்டுல்கர் வாழ்த்து சொல்றது, சல்மான் கானோ நீங்க வந்து எழுத்தாளர் பிரச்சனை பேசுறீங்களா இல்ல மோடி வந்து வருத்தம் தெரிவிங்களா? நான் சொல்றேன் அது சம்பந்தமா அந்த துறை சார்பா எல்லாம் நடவடிக்கை எடுக்குது. அது நடவடிக்கை எடுக்காம மக்கள் மத்தியில பெருத்த அளவுல எதிர்ப்போ ஆதரவோ வரும்போது அது மேற்கொண்டு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு கவனம் செலுத்திட்டு தான் இருக்காங்க. டெண்டுல்கர் 100 அடிச்ச உடனே அவருக்கு வாழ்த்து சொல்றதும், இந்த ஒரு எழுத்தாளர் படுகொலை ஆனப்பட்டதுக்கு கருத்து தெரிவிக்காத காரணம் என்னவென்றால், அதே இடத்துல மசூதியில் அங்கே போய் 700 பேர் இறந்த உடனேயே அதற்கு வருத்தம் தெரிவித்தவர் பிரதம மந்திரி. ஆக ஒரு நாட்டில் முக்கியமான பிரச்சனை உடனடியாக கவனத்தில் எடுக்கப்பட்டு அவசரத்தின் காரணமாக சொல்லப்படுகிறது. இது ஒரு கொலை என்பது தனிப்பட்ட நபருடைய இந்த எழுத்துக்கு அல்லாமல் ஒரு கொலையாக முன் விரோதங்கள் எதுவும் இருந்து கொலை செய்யப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இவங்க இந்த விருது திருப்பி கொடுக்குறவங்க எத்தனையோ கொலை நடக்குது. எப்பயாவது கொலை நடந்ததுக்கு இந்த கொலைக்கே நீங்க நடவடிக்கை எடுக்க விருது கொடுத்துருக்காங்களா? அப்ப இது சுயநலமாக ஒரு பின்பலம் இருந்து இயக்குகின்ற ஒரு இடதுசாரிகள் அமைப்பாக இந்துத்துவ அமைப்புக்கும் இந்துக்களுக்கும் எதிராக இவர்கள் செயல்படுகிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. 700 பேர் இறந்ததுக்கு கட்டட இடிபாடு காரணம், அது இந்துத்துவ காரணம் இல்ல. இங்க ஒருத்தர் கொல்லப்பட்டதுக்கு இந்து சமூகமோ இல்ல இந்துத்துவ ரிலேட்டடான ஒரு மதவெறியர்களோ தான் காரணம். இங்க என்ன பிரச்சனை நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, இந்த மாதிரி கொல்லப்பட்டதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு பிரதமருக்கு அப்ரூவல் தேவைப்படுது. அதுதான் அந்த 12 நாள் தாமதம். அவங்க வந்து ஒன்னா உட்காந்துட்டு இப்போ பிரதமர் வருத்தம் தெரிவிக்கலாமா கூடாதான்றத முடிவு பண்ணக்கூடிய சக்தி பின்னாடி இருந்து பிரதமரை இயக்குது. நீங்க அவரை வச்சு இந்த நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டிலே இன்னைக்கு எடுத்துங்க, இந்த தேதியில இங்க நாம வந்து 2 hour 1 மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த 1 மணி நேரத்துல தமிழ்நாட்டுல நம்ம பல்வேறு நம்ம பகுதியில் எவ்வளவு கொலைகள், எவ்வளவு பிரச்சனை, கற்பழிப்பு, விலைவாசி, சாலை விபத்து எவ்வளவு நடக்குது. எல்லாத்துக்கும் தமிழக முதல்வர் சொல்றாங்களா? ஒரு சாதாரண மாநில முதல்வர் ஒரு கிராமத்தில் கிராம நிர்வாக அதிகாரி இருக்காங்க, அப்புறம் வட்டாட்சியர், இப்படிதான் ஒரு முறையா போனோம். அது ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு தலைமை அதிகாரியோ ஒரு முதலமைச்சரோ ஒரு பிரதமரை தலையினா அதனுடைய வீரியம் அதனுடைய தன்மையை பொறுத்து தான் அந்த துறை சார்பான சம்பந்தங்களோ இல்லை முதலமைச்சரோ இல்லை பிரதமரோ தலையிடுவாங்க. எடுக்கும் போது ஒரு ஊரில் அந்த குற்ற பின்னணியே தெரியாமல் எடுத்ததும் மோடி இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு கொலைக்கும் மோடி வந்து விளக்கம் சொல்லலாம். அவர் என்ன வேலை பார்ப்பாருன்றீங்க? எல்லாருமே கேள்வி கேட்டாங்க, இப்போ என்ன சூழ்நிலை? அதாவது எழுத்தாளர்கள் இப்போ வந்து முன்னெல்லாம் வந்து பிரச்சனை இல்லையா, இப்போ மட்டும் என்ன அவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு கேட்கறதுக்கு அப்படின்னும் போது இப்போதான் பேச்சுரிமை நசுக்கப்பட்டிருக்கு, இப்போதான் எழுத்துரிமை நசுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி இருந்தது, ஆனால் இப்போ மொத்தமாக முடக்கப்பட்டு இருக்கு. இப்போ இதுக்கப்புறம் வேற வாய்ப்பே கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி இது வந்து சரியான ஒரு தருணம். இந்த தருணத்தை நம்ம பயன்படுத்திக்க வேண்டியதான் எல்லா இடத்திலும் பயன்படுத்துறாங்க. எழுத்துரிமைகள் அனைத்துமே அரசியல் சார்ந்து ஆளுங்கட்சியினரை திருப்திப்படுத்துவதாக அவர்கள் கருத்து வெளியிடப்பட்டது. அதனால அவங்களுக்கு அதனுடைய நசுக்கப்படுவது தெரியவில்லை, கண்டிக்கப்படுவது தெரியவில்லை. ஒரு குழந்தை இருக்கிறது என்றால் அது தவறு செய்யும் போது அதை தட்டி கட்டும் போது தாயை வெறுக்கும். ஆனால் தவறு செய்யாத குழந்தைகள் தனக்கு சாதகமாக செய்யும் போது அந்த குழந்தையை தாய் அணைத்து சொல்வார். அணைத்து சொல்வது அவங்க பெருமையாக சென்று நினைக்கிறார்கள். இந்த மாதிரி காரணம் வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி உதாரணம் சொன்ன அப்படின்னா அதுக்கு நம்ம விளக்கம் கொடுப்போம். நயன்தாரா வக்கீல கொடுத்த ஒரு விருதுக்கு இல்ல திரும்பி நயன்தாரா மட்டுமே குறிப்பிட்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விருது அதற்கு பிறகு நடைபெற்ற
ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ஏன் அவங்க அந்த கருத்தை தெரிவிச்சு அதை திருப்பி கொடுக்கல? இல்ல நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சும்மா குறிப்பிட்டிருக்காரு நேரு வம்சாவளின்றதுக்காக வேண்டி மட்டும்தான். ஆனா அவர் பகிரங்கமாகவே நான் ஆன்டி காங்கிரஸ் தெளிவா சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திரா காங்கிரஸ் இந்திரா ஆட்சி வந்து பகிரங்கமா ஏத்த முதல் பெண்மணி கூட நம்ம சொல்லலாம். அவங்க காங்கிரஸ் இல்ல, அவங்க எழுத்தாளர். நாங்க எழுத்தாளருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், ஒரு விஷயம் பிடிக்காது சார். ஒரு விஷயம் ஒருத்தருக்கு பிடிக்கும், ஒருத்தருக்கு பிடிக்காது. அடுத்தவங்க வந்து ஒரு கான்செப்ட்ல கொண்டு வரது ஒரு ஆயகமா இருக்கு. ஒரு எழுத்தாளருக்கு பாதிப்பு மற்றவர்களுக்கு பாதிப்பு வரும்போது எழுத்தாளர் முன்னெடுக்க செய்ய வேண்டியது செய்யவில்லை, அவ்வளவுதான் குற்றச்சாட்டு. இப்படி வந்து எழுத்தாளர்கள் திருப்பி தர்றதுக்கு அரசியல் லாபம் இருக்குன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி மோடி கொடுக்கிற ரியாக்ஷனுக்கும் அரசியல் லாபம் இருக்கு. அது இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியுமா? அடுத்தது இந்து ராஷ்டிரியாவா இதை மாத்திட்டாக்க அவங்க தொடர்ச்சியா அவங்க ஆட்சியவே பரிபாலனத்தையே பண்ணி இருக்கலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்ப அதை எதிர்த்து யார் குரல் கொடுத்தாலும் அவங்களை நசுக்க பாக்குறாங்க. இவங்க தான் சொன்னாங்க இடதுசாரிகளா இருக்காங்க எங்க பார்த்தாலும். இடதுசாரிகள் எப்ப இந்தியாவில் ஆட்சி அமைச்சாங்க தனித்து? இந்துத்துவ கொள்கைக்கு எதிரானவர்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அரசாங்கம் என்பது அப்படி இல்லை. இவர்கள் இங்கு கொடுக்கப்பட்டது எழுத்தாளர்கள் இந்த விருதை திருப்பி தருவது சரியா? ஒருவர் ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறுகிறார். பட்டம் வாங்கிய பிறகு அந்த யூனிவர்சிட்டியோ தப்பு பண்ணதுக்காக அந்த டிகிரியை கடன் திருப்பி கொடுத்துருவாங்களா? கொடுக்க முடியுமா? அதில் தகுதி அவர்கள் இழக்கப்படுகிறார்களா? அது தவறான கொள்கை தானே. அந்த யூனிவர்சிட்டியை கேவலப்படுத்துவதான அர்த்தமாகும். சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒருவர் இன்றும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒருவரே, கௌரவிக்கப்பட்ட ஒருவரே, அதை வந்து திருப்பி கொடுக்கிறது மூலமாக இல்ல கரெக்டுங்க, கரெக்ட். அந்த யூஸ் தான் வேணான்றாங்களே. அவங்க வாங்கின 1 லட்சம் ரூபாய் சேர்த்தானே திருப்பி தராங்க. அதன் மூலமா கிடைக்கக்கூடிய எந்த சைட்டேஷனும் உங்களுக்கு வேணாம் தானே சொல்றாங்க. இப்ப இதன் மூலமா சிம்பிளா என்ன தெரியுங்களா, மோடி அரசாங்கத்துக்கு இதனால இழிவு ஏற்படுது. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. அதை இவங்களால வந்து தாங்கிக்க முடியல. அதை எப்படியெல்லாம் மாற்றலாம்? ஏன் ஈவன் வந்து ஆன்டி ப்ரோட்டஸ்ட் இப்போ முந்தானத்து நடத்துனதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கி விட்டுருக்காங்க. எழுத்தாளர்கள் எதிராக எதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கணும்? அதுல பிஜேபியோட விங் இருக்கு. இதை எல்லா நியூஸ்லயும் மீடியாலையும் கவர் பண்ணாங்க. மேலை நாடுகள்ல எழுத்தாளர்கள் எல்லோருமா சேர்ந்து ஒரு அமைப்பா செயல்படுறாங்க. அதனால அவங்களுடைய சுதந்திரத்துல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வர்றதில்லை. அப்படி பிரச்சனைகள் வந்தாலும் கூட அவங்களால வந்து எதிர்த்து போராட முடிகிறது. இங்க அது மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை அப்படிலாம் இல்லை. எல்லா மாநிலங்களுமே குறிப்பாக தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் மாதிரியாக எல்லா மாநிலங்களிலுமே எழுத்தாளர்கள் அமைப்புலாம் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எழுத்தாளர் ஒற்றுமை இருக்குது. அதனோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து இந்த மாதிரியான ஒரு 50 எழுத்தாளர் நீ கொடுத்துருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோ பெரிய நாடு அது, எவ்வளோ மாநிலங்கள் இருக்குது, எவ்வளோ மொழி பேசுகிற நாடுகள். நமக்குள்ளே கர்நாடகாவுக்கு நமக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது, நமக்கும் கேரளாவுக்கும் தண்ணி பிரச்சனை இருக்குது. ஆனாலும் தாண்டி நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு காமன் த்ரெட்டுக்கு எதிராக வேலை செய்கிறதுன்றது முக்கியமான. இன்னொரு விஷயம் வந்து நம்ம அந்த இந்துத்துவ எதிர்ப்புன்ற விஷயத்தில் சில விஷயங்களை வந்து நம்ம லைட்டாக விடுபட்டோம். ஒரே ஒரு முக்கியமான வார்த்தை நம்ம விடுபட்டோம். அதை கூட தோழர் கூட சொன்னார். அது வந்து அடிப்படைவாதம்ன்றது முக்கியமான விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறைய எழுத்தாளர்கள் தங்களோட கடிதத்தில் நாங்கள் ஏன் அந்த விருதை திருப்பி கொடுக்குறோன்ற கடிதத்தில் முக்கியமான ஒரு வார்த்தையை பயன்படுத்த இன்டாலரன்ஸ், சகிப்பின்மை, அதான் முக்கியமானது. அது வந்து இந்த அவர் சொன்ன மாதிரி இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள்கிட்ட இருந்தாலும் சரி, அவர் எந்த அமைப்புகிட்ட இருந்தாலும் சரி, சகிப்பின்மை தான் முக்கியமான த்ரெட்டாக இருக்குது. அப்போ வந்து அதாவது எனக்கு பிடிக்காத விஷயத்தை இவர் பேசவே கூடாது, எனக்கு பிடிக்காத உணவை உண்ணவே கூடாது, எனக்கு பிடிக்காத உடையை உடுத்தவே கூடாது என்று சொல்வது மிகப்பெரிய அராஜகம். அதுதான் இன்டாலரன்ஸ் நம்ம சொல்கிறோம். அந்த இன்டாலரன்ஸ்க்காக தான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் வந்து ஒன்று வெட்டி கொள்ளுவேன். ஸோ அது மாதிரியான பலவிதமான விஷயம் நடக்கிறதுக்கான அடிப்படை காரணம் வந்து இந்த சகிப்பின்மை. அபிலாஷ், வெளிநாடுகளை போன்று இந்தியாவிலையும் எழுத்தாளர்களிடையே ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்றுமே இந்தியாவில் சாதியும் மதமும் தான் வந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெரிய சக்திகளாக இருக்குமே தவிர கல்வியோ அறிவியலும் இருக்காது. அது வந்து நீங்க மேல்நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உதாரணமாக அமெரிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க வந்து கல்வியும் அறிவியலும் மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பெரிய சக்தியா இருக்கும். நீங்க சொல்றது எல்லாமே மக்களுக்கும் எழுத்தாளர்களுக்குமான உறவை எப்படி மேம்படுத்துறது அப்படின்னு சார்ந்துதான், அந்த புரிதல் சார்ந்துதான். நான் என்ன கேட்கிறேன்னா, எழுத்தாளர்களுக்கு இடையே ஒற்றுமை இல்லையே, ஒருங்கிணைப்பு இல்லையேங்கிறதானே. சில இந்துத்துவ அமைப்புகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட இருக்காது. இல்ல சில சாதி அமைப்புகள் 1 வருஷம் தான் அவங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அவங்க மிகப்பெரிய அமைப்பா வளர்ந்துருவாங்க, பெரிய அளவில் மக்கள்கிட்ட தாக்கம் செலுத்துவாங்க. இது ஏன்னா நம்ம ஊர்ல சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் மக்களிடம் உரையாடுவது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. அது மூலமா மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அவங்கள வந்து உங்க பக்கம் திருப்ப முடியும். ஆனா எழுத்தாளன் செயல்படக்கூடிய ஏரியா வேற. அவன் என்னதான் செயல்பட்டாலும் மக்கள்கிட்ட அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஆக இந்த சிக்கல் இருக்கு. அதாவது சமூகத்துக்கும் எழுத்தாளனுக்கான உறவு வலுவாக இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து பெரிய அமைப்பை உருவாக்கி அவங்க ஒரு வேலை செய்ய முடியும். இல்லாட்டி வந்து இவங்க நீண்ட காலமாக வேலை செஞ்சாலும் யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இங்கே சில சாதி அமைப்புகள் எடுத்துக்கோங்க, அவங்க சட்டு வளர்ந்து வேலை வர்றாங்க, அவங்க பேசுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் உருவாகுது. ஏன்னா நம்ம நாட்டில் வந்து பல 1000 ஆண்டுகளாக சாதி ஒரு அமைப்பாக வலுவாக இருக்கு.
அப்போ இதெல்லாம் முறியடித்து நீங்க வந்து ஒரு எழுத்து சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி, அறிவு சார்ந்த ஒரு அமைப்பை உருவாக்கி, இதன் மூலமாக மக்களை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைக்கணும்னா மிகப்பெரிய மாற்றங்கள் வந்ததா அதெல்லாம் சாத்தியப்படும். ஒரே சிந்தனை இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை இன்னொரு அதே சிந்தனை இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் ஆதரிக்கிறது அப்படிங்கிறது இயல்பாக நடக்குது. ஆனா மாற்று சிந்தனை இருக்கக்கூடிய எழுத்தாளர்களே ஆதரிக்காத ஒரு நிலை தானே இருக்கு. அவங்களுக்குள்ள கூட ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு ஒற்றை செயல்பாடு இல்லையே. இல்லை, கண்டிப்பா இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, நிச்சயமாக இருக்கு. குறிப்பாக முற்போக்கு சிந்தனை கொண்ட எழுத்தாளர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்திருக்காங்க. திரு இமயம், எழுத்தாளர்களுடைய எழுத்து அப்படிங்கிறது இன்னமும் சமூகத்துக்கு போய் சேரவே இல்லை. அந்த புரிதல் இல்லாத போது, மக்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் இடையிலான புரிதலே இல்லாத போது, எழுத்தாளர்கள் எல்லாரும் ஒண்ணு செய்யறது, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது அப்படிங்கிற அந்த நடவடிக்கை மட்டும் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. எப்போதுமே எழுத்தாளர்களும் ஒரு கூட்டமைப்பு இருக்க தான் செய்யுது. தமிழ்நாட்டில் இருக்க இன்னைக்கு எந்த எழுத்தாளரும் எல்லாரும் தெரியதான் செய்யுது. அவங்களோட ஒரு அமைப்பாக தான் செயல்படுறாங்க. ஆனால் ஜனங்களோட இணைஞ்சு செயல்படுறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு எழுத்தாளனை ஒரு சமூகம் மதிக்கணும். என்ன காரணம்? இந்த எழுத்தாளன் மட்டும்தான் எந்த பிரதிபலனும் பார்க்காம இந்த சமூகத்துக்காக தன்னை ஓயாம அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபர். அந்த விதத்துல இந்த அரசு கடமைப்பட்டிருக்கு. நீங்க பிரதமராக இருக்கலாம், முதலமைச்சராக இருக்கலாம், நீங்க மேற்கோள் காட்டக்கூடிய வரிகள் எழுத்தாளர் பெறப்பட்ட வரிகள். இந்த நாட்டினுடைய செல்வங்கிறது, இந்த நாட்டினுடைய பெருமைங்கிறது, இந்த சொத்து எல்லாமே எழுத்தாளர் தான். நீங்க தமிழ்நாடுன்றீங்க, உங்களுடைய தமிழ்நாடு அடையாளம்னா திருவள்ளுவர் தான், கம்பன் தான், வள்ளுவன் தான். அது மாதிரி நீங்க வட இந்தியாவில் எல்லாத்தையும் சொல்லிட்டே போகலாம். ஆனால் நாங்க யார் மேலே காழ்ப்புணர்வோட ஏதோ கம்யூனிஸ்டுகளா, தீவிரவாதிகளா, வெடிகுண்டு போடுறவங்களா பேசல. மத்திய அரசுக்கு இந்த கோரிக்கைகளை வைப்பது, இந்த வெடிகுண்டை போடுறோம், ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாங்க, பஜ்ரங்களுக்கு எதிரானவங்க, இல்லை மோடிக்கு எதிரான அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன் ஸ்டாண்ட் என்னன்னா, பரிசு தராதவங்க போறான் குற்றவாளி அப்படிலாம் சொல்லவே மாட்டோம். சில சந்தர்ப்பங்கள், சில நிலைப்பாடுகள் அண்ணன் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான போராட்ட வழிமுறைகள் இருக்கு. எனக்கு நான் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அவர் காலதாமதமாக கொடுக்கலாம். இதுக்கு ஆதரவு தெரிவிச்சாலே அது உண்மை தானே. பரிசையை திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆதரவு தெரிவிக்கிறேன். நாளைக்கு கண்டன தீர்மானம் நிறைவேற்றவங்க கைத்து போட்டிருக்காங்க, நாளைக்கு கூட்டம் நடக்கும் போது அதில் 500 பேர் 1000 பேர் கலந்து கொள்ள போறாங்க. அவங்க எல்லாமே ஒரே அணியில் தான் இருக்காங்க, எழுத்தாளர்கள் எல்லாருமே. இந்த கட்சியில் இருக்கவங்க, இந்த கட்சியில் இருக்கவங்க, இந்த ஜாதியில் இருக்கவங்க, இந்த ஜாதியில் இருக்கவங்க, இந்த மாநிலத்தில் இருக்கவங்க, அப்படியெல்லாம் இந்த இஷ்யூவில் யாருமே பிரிஞ்சே இல்லை. எழுத்தாளர்கள் ஒரு கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கு இந்த இஷ்யூன்னு தான் நான் நினைக்கிறேன் முழுமையா. இப்போ தமிழ்நாடு, இந்தியாவில் இருக்க எந்தெந்த எழுத்தாளர்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறதான ஒரு கூட்டமைப்பு உருவாயிருக்கு. அது காங்கிரஸ் எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருந்தது. காங்கிரஸால் இது வந்தது, காங்கிரஸுக்கு தூண்டி விட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் நான் சத்தியமாக நம்பவே மாட்டேன். ஐயா, உங்களோட நிறைவு கருத்து. அசோகமித்திரன் ஒரு முகாம், பொன்னியிலன் இன்னொரு எதிர்முகாம், கீராஜனன் ஒரு முகாம், இப்படி பல முகாம்களைச் சேர்ந்த எழுத்தாளர் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டறிக்கையின் கோரிக்கை ஒன்று பன்முகப்பட்ட வாழ்க்கைக்கு ஏற்பட்டிருக்க சகிப்பின்மை அபாயம் ஒன்று. 2, இந்த சாகித்ய அகாடமி கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். முதல் கோரிக்கை நிறைவேறி, 2வது கோரிக்கை நிறைவேறிவிட்டது. 3வது முதல் கோரிக்கை நிறைவேறுவதற்காக நீங்களும் நானும் இந்த நாடு இந்தியர்களும் ஒன்றாக சேர வேண்டும். ஒருங்கிணைப்புகள் தான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். சாதி, மதம், இனம் என்ற ஒருங்கிணைப்பு எளிதாக நடக்கும். சாதி வரியை தூண்டுறது ரொம்ப லேசு, மத வரியை தூண்டுறது ரொம்ப லேசு, கட்சி வரியை தூண்டுறது ரொம்ப லேசு, தலைவன் பாசத்தை தூண்டுறது ரொம்ப லேசு, ஸ்டார்கள் மீது உள்ள வெறியை தூண்டுறது ரொம்ப லேசு. திருப்பி கொடுப்பது ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், ஒரு ஆவேசம், அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன். வணங்கத்தக்க, போற்றத்தக்க ஒரு ஆவேசம் இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது பின்பற்றத்தக்க வழிமுறைதான், அது மட்டுமே வழிமுறைதான் என்று சொல்ல முடியாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அது ஜூனியர் இடைநிலையில் நான் பேட்டியில் கூட குறிப்பிட்டிருந்தேன். விருதை திருப்பி கொடுப்பது ஒரு நடவடிக்கை, ஒரே நடவடிக்கை மட்டுமல்ல, வேறு போராட்ட முறைகளும் இருக்கும். என் இயல்புக்கு மாறான, என் நேர்மைக்கு புறம்பான விஷயங்களை நான் எழுத்தாக்கியதில்லை. என் மனசாட்சிக்கு, என் சித்தாந்தத்துக்கு, என் அந்தராத்மாவுக்கு ஒவ்வாத விஷயங்களை என்னுடைய புனைப்பெயர்களில் கூட நான் எழுதியதில்லை. எழுத்துகளுக்காக நான் பெறுவது சன்மானம், அவ்வளவே. அது கூலியோ அதை தாண்டிய விஷயமாகவோ ஒரு அடிமைக்கான ஒரு விலையோ கிடையாது அப்படின்னு சொன்னவர் ஜெயகாந்த். எழுத்தாளர்களுக்கான இலக்கணம் இது. எழுத்தாளர்கள் தான் ஒரு நாட்டுடைய சர்வதேச முகம், அங்கீகாரம். எழுத்தாளர்கள் எந்த உள்நோக்கமும் இல்லாம, அரசியல் சார்பும் இல்லாம செயல்படணும், தங்களுடைய கருத்துக்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதே சூழல்ல அவர்களுடைய கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுக்கும் இருக்கிறது. அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.